பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் நசியனூர் மலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திரு பெரிய வேலப்பன் அவர்களிடம் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும், இயற்கை விவசாயத்தால் மண்ணின் தரம் எவ்வாறு மேம்படுகிறது என்பதை பற்றியும், இந்த இயற்கை விவசாயத்தால் மனிதர்கள் தங்களை நோயிலிருந்து எவ்வாறெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றார்.
இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு கேள்வி கணைகளை தொடுத்தவர் முகாசி அனுமன்பள்ளி கிராமம் சின்னத்தொட்டிபாளையத்தில் வசிக்கும் விவசாயி திரு தங்கவேல் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன முறையில் நல்ல மண்ணாக மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடையிலெல்லாம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் தான் கிடைக்கிது. நம்மளுக்கு நாட்டு விதைகளை விட அதுதான் அதிகமாக கிடைக்கிது. அதில் நாட்டு விதையை பயன்படுத்தி பாரம்பரிய முறைப்படி எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்ம இப்போ மலடாவதை தவிர்த்து அதை மடல் நீக்கி நுண்ணுயிர்கள் பெறக்கூடிய மண் வளத்தை கொண்டு வரதை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம சொல்கிற மாதிரி அந்த விதைகள் பாரம்பரிய விதைகள் அழிந்து போய் இப்போது ஹைபிரிட் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் பெருகிட்டுது. முழுசாக பெருகிடுனா முழுசாகவே வந்துருச்சு. இப்போது மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அதனுடைய காய்கறிகள் அதனுடைய சொந்த அந்த சத்துக்களை இழந்து விட்டது. இன்றைக்கி சாப்பிட்டோம், ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்றோம், கத்திரிக்காய் சாப்பிட்றோம்னா அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டும் கிடையாது, அதனுடைய ஒரிஜினல் அந்த சத்துக்களும் அதில் இல்லை. அதே மாதிரி நெல்லுலேயும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் நிறைய இருந்துச்சு, அதையெல்லாம் இழந்துட்டோம். நம்ம வேளாண் துறையில் புதிய ரகங்களை ஒற்று ரகங்களை கொண்டு வந்துட்டு பல நெல் ரகங்களை வருடம் நம்ம அறிமுகப்படுத்தி புதிய நெல் ரகங்கள் விளைச்சல் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் அரசு முடிவெடுத்து அது செஞ்சுது. ஆனால் அதில் என்னென்னா அதில் சத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. உண்மையில் பெருக்கம், அதாவது உணவு பெருக்கம் அதிகமாகிடுச்சு, ஆனால் அந்த சத்துக்கள் குறைஞ்சிருச்சு. இதையை மாற்றி நம்ம நாட்டு ரகங்களையும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை தவிர்த்து நம்ம இயற்கையான பாரம்பரிய ரகங்கள் நெல்லிலாகட்டும் காய்கறியிலாகட்டும் அதுக்கு மாறணும். அது மாறினா தான் நம்ம உணவுப் பொருள்கள் சத்தானதாகவும் ஒரு கெடுதல் இல்லாமல் வரும். இதில் இப்போ நெல் ரகங்களை பற்றி பார்க்கலாம். நெல் ரகங்கள் பாரம்பரிய ரகங்கள்னு பல ஆயிரக்கணக்கான ரகங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடைமுறையில் ஒரு 200-300 ரகங்கள் கிடச்சிருக்குது. இதை நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த நம்ம நெல் ஜெயராமன் என்பவர் நம்மாழ்வார் உறுதுணையோடு அதை மீட்டெடுத்துட்டு வந்தார். இப்போ அவரே அதை கொஞ்சம் பரவலாக்கிட்டு வர தமிழ்நாடு பூரா பரவலாக்கினார். அந்த நெல் ஜெயராமன் அவர்கள் காலகட்டத்தில் இல்லை, இறந்துட்டார். இருந்தாலும் இப்போ அவர் செஞ்ச ஒரு பல வருடங்கள் செஞ்சதில் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா பக்கமே அவர் சுற்றுலா செஞ்சு அந்த நெல் விதையை அவர் ஒரு கான்செப்ட் வச்சாருங்க. 2 கிலோ நெல்லை கொடுப்பேன், நீங்கள் 4 கிலோவாக அந்த விதையாக மாற்றி எனக்கு கொடுக்கணும், அல்லது இப்போ அருகாமையில் இருக்கிற விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும், இதுக்கு எனக்கு விலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விவசாயிகளுக்கும் அதில் ஆர்வம் இருக்கிற விவசாயிகளுக்கு அந்த விதைகளை கொடுத்தாரு. நெல் ரகங்கள் பாரம்பரிய நெல் ரகங்கள் அந்த விதத்தில் இப்போ அந்த நெல் ரகங்கள் பரவிட்டு வருது. இப்போ நானே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருஷங்களாக புதிய பாரம்பரிய ரகங்களை பயிரிட்டு செஞ்சுட்டு வர்றேன். பல விவசாயிகள் மாறிட்டாங்க. இந்த நெல் ரகங்களுடைய தன்மைகளை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒவ்வொரு நெல் ரகத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருந்துச்சு. அது இன்றைக்கி சித்த மருத்துவர்களும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர்களும் அதையெல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய யூடியூப்லேயுமே ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இந்த நெல் ரகத்துக்கு இன்னும் சத்து இருக்குது அப்படின்ட்டு. நெல் ஜெயராமனும் அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஒன்றும் உதாரணத்துக்கு மாப்பிள சம்பாங்கிறது சிவப்பரிசிங்க. சிவப்பரிசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்மைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சக்தி அதிகம். அதனால தான் மாப்பிள சம்பான்னு பேர் வந்தது. கல்யாணத்துக்கு முந்தைய அந்த மாப்பிள சம்பா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கணும். அந்த காலத்தில் இளவட்டக்கல்னு சொல்லி அந்த தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பேன் அப்படிங்கிற முறையெல்லாம் இருந்துச்சு. அந்த சமயத்துக்கு இந்த நெல் ரகங்கள் இந்த பாரம்பரிய மாப்பிள சம்பா அரிசியை சாப்பிட்டா அந்த வலு கிடைக்கும், மாப்பிள்ளை ஆண்களுடைய ஆண்மை அதிகரிக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடச்சிது. இந்த மாதிரி ஒவ்வொரு நெல் ரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மருத்துவ குணம் இருக்குது. பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியுடைய தன்மை எல்லா அரிசி ரகத்துக்குமே உண்டு. மாப்பிள சம்பா, பூங்காறு, கருப்பு கவனி, தங்க சம்பா, கருடன் சம்பா, இந்த மாதிரி பல நெல் ரகங்கள் இருக்குங்க. 100கணக்கான 200 ரகமான நெல் ரகங்கள் அந்த காலத்தில் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரகம் இருந்து அப்படி இருந்துருக்குது. இப்போ இது எல்லாமே நெல் ஜெயராமன் ஓரளவுக்கு மீட்டு எடுத்திருக்காரு. நெல் ரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா செயற்கை பண்ணாமல் இயற்கையில் பண்ணால் தான் அந்த நெல் ரகங்களை நம்ம கொண்டு வர முடியும். அந்த மாதிரி சக்தி அந்த நெல் ரகத்துக்கு இருக்குது. உதாரணத்துக்கு அதுக்கு பூச்சி மருந்து எடுக்க தேவையில்லை, உரம் போட தேவையில்லை, இயற்கையாகவே வருது. என்னுடைய அனுபவத்திலே அதை பார்த்துருக்கேன்.
உரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே டிஏபியோ பொட்டாசியோ யூரியோ போட வேண்டியதில்லை. நம்ம காட்டில் கிடைக்கிற இலதலை கிடச்சிதுன்னா இலதலையில் வெட்டி போட்டு உரமாக்கி பண்ணலாம். அல்லது போன தடவை நான் சொல்ல மாதிரி இந்த பசுந்தாள் உரங்கள் சணப்பை தக்க போட்டு மடக்கி போடலாம். இல்லை அதுவுமே எதுவுமே கிடைக்கல என்னோடய தோட்டத்தில் அப்படிங்கும்போது நம்ம வேப்ப புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இந்த மாதிரி கிடைக்க பொங்க புண்ணாக்கு கிடைக்கூடிய ஒரு 5 வகை 6 வகை புண்ணாக்குகளை கிடச்சிதுன்னா வாங்கி ஒரு ஏக்கருக்கு ஒரு 80 கிலோ தூவி விட்டோம்னா நடவில் அல்லது நட்ட பிற்பாடு மேலே தூவி விட்டோம்னா அதே போதுங்க கடைசி வரைக்கும். இந்த நெல் ரகங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய வயதுகள் அதிகம். அந்த எல்லாமே 100 120 நாள் கடந்து தான் இருக்கும். இப்போ ஒட்டு ரகம் பூரா 100 நாளுக்குள்ளே வருந்தது உடனடியாக. இந்த ரகங்கள் வந்தீங்கன்னா வளர்ச்சியும் அதிகம். குறைந்தபட்சம் 5 அடி 5லிருந்து 8 அடி வரைக்கும் நெல் ரகங்கள் இருக்குது. அதே மாதிரி வயசும் அதிகம். இந்த வயசுக்குமே அந்த நோய் தாக்குதல் இருக்காது. இந்த இயற்கை வேளாண்மையில் நோய் தாக்குதல் இருக்காது. பூச்சிகள் வந்தாலுமே இந்த நெல்லை அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்மளுக்கு நெல் ஆரோக்கியமான சத்துள்ள நெல் ரகங்களாக கிடைக்கிது. அதுலேருந்து வர அரிசி நம்மளுக்கு சத்துள்ளதாக கிடைக்கும். அதை நான் சொன்ன மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணுற மெத்தடும் அந்த பழைய காலத்து மெத்தடில் பண்ணணும். ஒரு 2 மாதம் நல்லா காய வச்சுருந்து அதை மீண்டும் நம்ம இப்போமே ரைஸ் மில்லு தான் போகணும். அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்ல முறையில் வேக வச்சு எடுத்து அதை பாலிஷ் பண்ணாமல் எடுக்கணும். அதாவது கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த மெஷின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி கைக்குத்தல் டைப்பில் எடுத்து அரிசியாக பண்ணோம்னா சத்துள்ள அரிசியாக கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சத்துக்கள் எல்லா அரிசியிலுமே கிடைக்கும். இதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இதை இந்த வீரிய ஒற்றாகம் பண்ணுறதுக்கு நம்ம இளைஞர்கள் அதையெல்லாம் கண்டுபிடிச்சி வரணும். வர்றாங்க பல ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க இளைஞர்கள் நிறைய இதையெல்லாம் ஒற்றாகத்தையெல்லாம் தெரிஞ்சு ஒரு 4 பேர் 5 பேர் ஐடியில் இருக்கிறவங்களே குத்தகை நிலத்தை பிடிச்சி வயல் பிடிச்சி ஓட்டி இந்த மாதிரி ரகங்களை மீட்டெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இளைஞர்கள் வர்றாங்க. இருக்கக்கூடிய இளைஞர்களும் இதுக்கு வரணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதே மாதிரி காய்கறிகளையும் பார்த்திங்கன்னா ஒட்டு ரகம் இல்லாத நாட்டு ரகம் நிறைய இருக்குது. இதே நம்ம பசங்க பொண்ணுங்க நிறைய பேர் இதை மீட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை ஒட்டஞ்சத்திரங்க பரமேசன்ட்டு அவர் ஐடியில் இருந்தவர் அந்த தொழில் விட்டு இதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு நாட்டு ரகத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி இந்த பையன் அவன் சொந்த செலவுலேயே எல்லா மிளகாயை தக்காளியை கத்திரியை அந்த விதைகளை சேகரித்து பல விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கான். இந்த மாதிரி இளைஞர்கள் முன் வந்தால் தான் இதை செய்ய முடியும். ஒட்டு ரகத்தில் எல்லா சத்துக்கள் கூடிய காய்கறி கிடைக்கிது. அதனுடைய தன்மைகளும் அந்த மாதிரி காரம், மிளகாய்னா காரம் இருக்கும், தக்காளினா புளிப்பு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் உண்டான உண்மையான அந்த சுவை அதில் இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு அது சுவையாக இருக்கும், சத்துள்ளதாகவும் இருக்குது. அதனால் இதை கடைப்பிடிச்சு விவசாயிகளும் இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஐயா, இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நஷ்டம்தான் அதிகமாகிட்டு இருக்குது. எவ்வளவு உற்பத்தி செஞ்சாலுமே நஷ்டத்தை தான் நாம் எதிர்கொள்கிறோம். இந்த இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி இந்த நஷ்டத்தை எப்படி நாம் இதை எதிர்கொள்கிறதுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ நாம் நிலத்தை மேம்படுத்திட்டோம். பயிர் செய்கிறது இயற்கையாகவும் பாரம்பரிய விதைகளை கொண்டும் மரபணு இல்லாத விதைகளை கொண்டும் பயிர் செஞ்சிடறோம். இதை எப்படி நாம் நல்லா மார்க்கெட் பண்ணி நல்லா வருமானம் பண்ணுறது? பொதுவாகவே விவசாயத்தில் நட்டம் ஒரு கட்டுப்படியான விலை கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற கருத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவது, விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருளுக்கு உண்மையிலே நல்ல விலை கிடைப்பதில்லை. காரணம், அந்தந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி விளைச்சல் அதிகமான விலை குறையுது. இது வியாபாரிகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. விவசாயிகளுடைய போய் விலையை குறைச்சி கேட்டு அவங்களுடைய காலக்கட்டாயம், அவங்கள தேவை காலக்கட்டாயம் இன்றைக்கி கடன் வாங்கியிருக்காங்க. வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி வந்துருச்சு, பணம் தேவைப்படுது. அந்த இதை வீக்னஸ் பயன்படுத்தி வியாபாரிகள் பயன்படுத்தி நம்ம குறைஞ்ச விலை கேட்டு அவங்ககிட்ட பண்ணிக்கிறாங்க. இதனால தான் நம்மளுக்கு விவசாயிக்கு நல்ல விலை கிடைப்பதில்லை. ஏன்னா அவங்க பல ஆட்களை கொண்டு செய்யும்போது பல கடன்களுக்கு ஆளாயிடுறாங்க. இதுக்கு என்ன வழிங்கிறது பார்க்கலாம்.
இதுக்கு முதல்ல வந்து நம்ம கவர்மெண்ட்டு அரசாங்கம் ஒரு அடிப்படை விலை நிர்ணயம் பண்ணணும். இப்போ அதைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். விவசாய சங்கத்து மூலமாக அதைத்தான் நாம் கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும், ஸ்டாண்டர்டான விலை நிர்ணயம் பண்ணிட்டா அதுலேருந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ கவர்மெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நெல்லை, அது கிலோவுக்கு 20 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பண்ணங்காட்டி தான் நம்ம விவசாயம் அந்த விவசாய கிடங்களை கொண்டு போட்டு கவர்மெண்ட்டு பர்ச்சேஸுக்கு போட்டு ஒரு நல்ல விலை கிடைக்கிது. இதை வச்சு வியாபாரியில் அடித்து இப்போ வந்து விலை குறைவே வாங்க முடியறதில்ல. இந்த ரேட்டுக்கு மேலே தான் அவங்க கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. இது மாதிரி எல்லா விவசாய விளைபொருட்களும் கவர்மெண்ட்டு ஒரு அடிப்படையான விலையை நிர்ணயம் பண்ணணும். நிர்ணயம் பண்ணிட்டுனா நம்ம உற்பத்தி செலவு, அடிப்படை முற்றுவலி செலவு எல்லாம் வச்சு நம்மளுக்கு ஒரு அடிப்படையான விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு நட்டம்ங்கிற பேச்சுக்கே வராது. குறைந்தபட்சம் அசலாவது ஆகும். அதை வந்து ஒரு விவசாயி கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற விவசாயம் இருந்தால் இருப்பு வச்சு நல்ல விலை வரும்போது விற்கலாம். அதனால் அந்த அடிப்படை விலை நிர்ணயம் பண்ணும்போது அந்த விவசாயிக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட சந்தர்ப்பமே இல்லை. அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி வந்து கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்து இது வந்து விலை நிர்ணயம் பண்ண எல்லா பொருளுக்குமே, காய்கறியாகட்டும் எதுக்குமே விலை நிர்ணயம் பண்ணிட்டான். அந்த அடிப்படை விலையிலிருந்து விவசாயி அவனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி விற்றுக்குவான். அவனுடைய பொருளுக்கு தகுந்த மாதிரி விலை கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, இது பண்ண முடியல, ஒரு திறமையான விவசாயி இருக்கார் அப்படின்னா நம்ம விளைச்சலான பொருளை மதிப்பு கூட்டுதல், நம்ம இப்போ விளைபொருளை மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது. உதாரணத்துக்கு நெல் எடுத்திங்கன்னா நெல்லாக வைக்காமல் வியாபாரிக்கிட்ட வைக்காமல் அந்த வியாபாரி பண்ணுற வேலையை நம்மளே செஞ்சேன்னா அதை சிந்திக்கணும். வியாபாரி என்ன பண்ணுறான், கொண்டு மில்லில் போடுறான், அவன் ஒரு கமிஷன் எடுத்துக்கிறான். அந்த மில்லுக்காரரை வந்து அதை அரிசியாக பண்ணுறான், அதை மார்க்கெட் பண்ணி மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு விற்றுக்கிறான். இதை நம்மளே செஞ்சானண்ணா, இதை யோசனை பண்ணணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் பெரிய லெவல் பண்ண வேண்டாம். நம்மளது ஒரு 50 மூட்டை 100 மூட்டை இருக்குன்னா அது தகுந்த மாதிரி நம்மளே வேவிக்கிறோம். நம்ம தோட்டத்துலேயே ஒரு காய் போட்டு வேவிச்சு அல்லது மில்லில் கொடுத்து வேவிச்சு அந்த அவன் செய்கிற வியாபாரியும் தொழில் இவங்க பண்ணுற இதை வந்து நம்மளே பண்ணி பார்க்கலாம். அரிசியை பண்ணுறோம், அரிசியை பண்ணி இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் நிறையா இருக்குது விற்கிறதுக்கு. நீ ஒன்றும் மார்க்கெட்டு சந்தையோ வெளியில் மார்க்கெட்டோ டவுனுக்கோ போக தேவையில்லை. இன்றைக்கி வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ ஆன்லைனாக இருக்குது. போட்டுவிட்டோம்னா இங்கே மெட்ராஸில் இருக்கிற ஒருத்தன் நம்மகிட்ட இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்குவான். இது மூலியம் நமக்கு பணம் பிரச்சனையும் இல்லை, அக்கௌண்ட்டில் போட்டுடைய இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் இருக்குது. அதனால் நம்ம மதிப்பு கூட்டுதல் பண்ணால் எந்த பொருளையுமே நல்ல விலை கிடைக்கும். அதே மாதிரி காய்கறி, இன்றைக்கி உதாரணத்துக்கு எலுமிச்சம்பழம் உற்பத்தி பண்ணுறோம். அந்த எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழமாக விற்காமல் அதை கட் பண்ணி நம்ம வீட்டிலையே நம்ம சொந்த உழைப்பில் அதை ஒரு ஊறுகாயாவோ அல்லது ஒரு ட்ரை ஃபுட்டாவோ மாற்றி அந்த மாதிரி பண்ணோம்னா அது வந்து நல்ல விலை கிடைக்கும். கொஞ்சம் உழைப்பும் கொஞ்சோண்டு ஒரு முட்டுவலி ஒரு அதுக்கு ஒரு செலவு, அவ்வளோதான். அது 2 மடங்கு 3 மடங்கு லாபமாக தெரியும். இதில் என்னென்னா உடனே காசு பண்ண வியாபாரிக்கு போட்டால் அடுத்த நிமிஷம் லம்பாக காசு கிடச்சிருது. இந்த நம்ம மதிப்பு கூட்டல் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். ஆனால் நல்ல லாபம் கிடைக்கும். அதை செய்யலாம். அதை தொடர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு ரொட்டீனில் நம்மளுக்கு வந்து அதை ஒரு வருமானம், நம்மளுக்கு ஒரு நட்டமோ இதோ பண பற்றாக்குறை ஏற்படாது. அந்த மாதிரி விவசாயிகள் நல்ல முறையில் அந்த மாதிரி செய்யலாம். இதுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைய அரசாங்கம், மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் பல வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. விவசாய அதாவது குழுக்கள் எஃப்ஐசி ஏபிசின்னு குழுக்களை ஒரு 20 விவசாயி கொண்ட குழு சேர்த்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி 5 குழு ஏற்படுத்த சொல்கிறாங்க. ஏபிசி 100 விவசாயிகள் 100 விவசாயிகள் சேர்ந்தோம்னா இந்த மாதிரி வேலையை நம்ம ஒரு தனி விவசாயி செய்ய முடியாத 100 விவசாயம் சேர்ந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ணி நெல் அரிசியாக பண்ணி அதை உமியை வந்து தவிடா பண்ணி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுது. இதை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து சப்சிடிங்கிற முறையில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு கொடுக்குறதுக்கு இப்போ முன்வந்துருக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி செஞ்சோம்னா நல்ல முறையில் லாபம் எடுக்கலாம். ஒரு விவசாயம் செய்ய முடியலைன்னா நம்ம குழுக்களை ஏற்படுத்தி இந்த மாதிரி செய்யலாம். இல்லை தனிப்பட்ட விவசாய திறமை இருந்தால் மதிப்பு கூட்டுதல் பண்ணி எல்லா பொருளையுமே மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம். அரிசி ஆகட்டும், காய்கறி, ஒரு தானிய வகை, இன்றைக்கி ராகி, கம்பு, சோளம் எடுக்கிறோம். அது ஏன் அப்படியே வைக்கணும்? நல்ல யோசனை பண்ணோம்னா காய போட்டு அரைக்கிறோம், பவுடராக பண்ணுறோம். ஏன் மில்லுக்கார பண்ணுறது நம்மளே செய்யலாம். ஒரு ராகி மாவு பண்ணுறோம், ராகி மாவு பேக் பண்ணுறோம், 1 கிலோ 2 கிலோ பேக் பண்ணுறோம்.
விற்கலாம். இது ஆன்லைனில் ஒரு விளம்பரம் போட்டோம்னா இப்போ இன்றைக்கி தான் எல்லா பக்கம் எல்லா செய்தியும் ரீச் ஆகுது. உடனே போட்டோம்னா உடனே எந்த சிட்டியில் இருக்கிறவங்களும் டவுன் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. உண்மையான விவசாயிட்டு இருக்குது. விவசாயியும் நுகர்வோரும் நேரடியாக நம்ம இது பண்ணிக்கலாம். இடைத்தரகர் இல்லாமல் விவசாயம் பண்ணிக்கலாம், இந்த வியாபாரம் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம விவசாயத்துக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இடைத்தரகர்கள் தான் நம்ம விவசாயம் கெட்டுப்போகுது. நம்ம சொல்கிற வருமானம் இல்லை, ஒரு நஷ்டம் ஏற்படுது. இது எல்லாமே இடைத்தரகர் வர்றதுனால தான் இந்த இது. அதை மாற்றி நம்ம விவசாயம் நுகர்வோரும் ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம அவங்களுக்கும் நல்ல உணவு கிடைக்குங்க. ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு விவசாயிட்ட வாங்கினோம் திருப்தி கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம நுகர்வோர் கொடுக்குறோம், நல்ல முறையில் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். இதை எல்லா விவசாயியும் நம்ம இதை பயன்படுத்தி இந்த முறைகளை பின்பற்றோம்னா நல்ல வருமானம் கிடைக்கி ஒரு இது இழப்பு ஏற்படக்கூடிய இதுவும் கிடைக்காது. ஒன்று நல்ல தரமான விதைகள், நாட்டு விதைகள், இயற்கை விவசாயம், இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல், இந்த மூணையும் கடைப்பிடிச்சோம்னா விவசாயம் கண்டிப்பாக செழிப்படையும், மக்களும் நல்ல நலமோடு இருப்பார்கள் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஐயா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் போய் இன்றைக்கி மருந்தே உணவு அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதனால் நோய் பார்த்திங்கன்னா அதிகமாகிருச்சு. இதை இந்த இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி எப்படி அதை சரி பண்ணலாம், நோய் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழலாங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இன்றைய காலகட்டத்தில் நோய் பெருக்கம் அதிகமாகிருச்சு, அது உண்மைதான். நோயெல்லாம் அதிகமாகிருச்சு. அதற்கு காரணத்தை நம்ம பார்த்தோம். அதாவது உணவு முறை மாற்றம், நம்மளுடைய நாகரிகம் என்ற வகையில் பலவிதமான நம்ம பழக்க வழக்கங்கள், இதில் நோய்கள் அதிகமாகிருச்சு. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவம் தான் அப்படிங்கிறதும் மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை விவசாயம் அதுக்கு ஒரு உறுதுணையாக கண்டிப்பாக அமையும். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஈரோடு மாவட்டத்தில் இந்த கேன்சருங்கிறது பெரிய அளவில் இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிபுணர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாங்கள் இயற்கை விவசாயம் எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த இயற்கை விவசாயம் நேரடியாக மருந்தாக பயன்படாது. அதனுடைய தாக்கத்தை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய உணவு முறை இந்த இயற்கை விவசாயத்தில் கிடைக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி பாரம்பரிய, அதுலேயுமே பாரம்பரிய அரிசி வகைகள், காய்கறி வகைகள், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம மனிதனுக்கு கிடைக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்தாவே இந்த நோய்களை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய திறனை நம்ம பெற்றுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம குழந்தையிலிருந்தே இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு ஆகுது. எனக்கு சுகரோ அல்லது இந்த வேறு காய்ச்சல் தலைவலியோ வந்ததில்லை, சுகரும் இல்லை, மற்ற நோய் அறிகுறி இல்லை, சிறிய இருதய அடைப்பு இந்த மாதிரி இதை இருக்க போகிறதில்ல. இதுக்கு என்ன தேரும்போது இது மருந்தாக பயன்படாது, மருந்து மாதிரி நம்ம இது உறுதுணையாக அமையும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாரம்பரிய நெல் ரகத்துக்கும் அரிசிக்கும் அது ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒரு மருத்துவ குணம் இருக்குது. உதாரணமாக மாப்பிள்ளை சம்பா பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அதனோட சத்துக்கள் அதில் அதிகமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த மாப்பிள்ளை சம்பா உணவு சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியுடைய படிப்படியாக அவங்களுக்கு சர்க்கரை நோயிலிருந்து விடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்போ என்கிட்டயே அரிசி வாங்கிட்டு போனவங்க பல பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள் சாப்பிட்டா, ஒரு மாதம் சாப்பிட்டேன், நான் போய் டெஸ்ட்டு பண்ணேன், அந்த சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்குது, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், கொஞ்சம் மருந்துகளையே குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நோயாளிகளும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதை கருப்பு கவனி பார்த்திங்கன்னா அது கால்சியம் சத்து அதிகம். அந்த அரிசியை கஞ்சியாகவோ அல்லது உணவாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அதை உணவை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும்போது இந்த மூட்டு வலி, கைகால் வலி, இந்த மாதிரி அந்த வலி நிவாரணியாக அது உதவி புரியுது. அந்த எதிர்ப்பு சக்தி இந்த அரிசி கொடுத்துருது. இது நிறைய மருத்துவர்களே இதை நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பல யூடியூப்லேயே இதுலேயே கேட்டிருக்கேன். மருத்துவர்கள் இன்றைக்கி மருந்து சொல்கிறத விட இந்த உணவு வகைகள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் கருப்பு நோய் தொடர்ந்து சாப்பிடுங்க. நான் கூட அந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஆசாலினின்னு ஒரு டாக்டரு, லேடி டாக்டர், பல இதுகளாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி உணவு முறையிலையும் சொல்லுவாங்க, உணவு என்னென்ன அரிசிகளை சாப்பிடணும்,
இந்தந்த அரிசியில் என்ன சத்துக்கள் அப்படிங்கிறத. அதே மாதிரி பூங்கார் அரிசி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் குழந்தை கருப்பு தரிச்சிருக்கிற பெண்களோ அல்லது பாலூட்டும் தாய்மார்களோ இவங்க வந்து அந்த பூங்கார் அரிசி தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. அது மாதிரி நிறைய குடவாளை, அது மாதிரி நிறைய அரிசி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம். பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா அரிசியிலையும் பாரம்பரிய அரிசியில் கிடைக்குது. இதில் சிறப்பாக தனித்தனி தன்மைகள் வாய்ந்த அரிசிகள் நிறையா இருக்குது. அதை நம்ம கண்டறிந்து அதை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இந்த நோய்களினுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கலாம். இது வந்து அதனால் நம்ம இது ஒரு மருந்து மாதிரி உபயோகப்படுத்தலாம். படிப்படியாக நம்ம அந்த நோய்களிலிருந்து விடுபடலாம். எதிர்காலத்தில் அது தொடர்ந்து சாப்பிடும்போது சந்ததிகளுக்கும் இது நல்லதாக போகுது. இது பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வயசில் என்ன காரணம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா 40 வயசு 45 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் நோய்கள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா அவங்க குழந்தையாக இருந்ததுலேருந்தே இந்த செயற்கை விவசாயம் வந்துடுச்சு. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்ததுனால அவங்களுக்கு நோயில் உடம்பு சக்தி எதிர்ப்பு சக்தியில் இன்றைக்கி குழந்தைகளை பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பு பெருத்து பூதாகரமாக ஒரு உடம்புல வலுவில்லாதனால ஏற்படுச்சு. அப்போ அதுக்கு முந்தித்தங்களாக ஒரு 40 வயசு 50 வயசுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி அவங்க வளர்த்த முறையுமே அப்படியே உணவுகளும் அப்படி இருந்தது. அதனால் அந்த குழந்தைகள் திடகாத்திரமாக இருந்தது. இப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அதை உபயோகப்படுத்தணும். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறோம். இன்றைக்கி 70 வயசு ஆகுதுன்னா எனக்கு கீழே 40 வயசு 35 வயசு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி 10 மடங்கு அவங்களுக்கு வந்து நோய்கள் இருக்குது. அந்த மாதிரி அப்புறம் அந்த நம்ம பழக்க வழக்கங்கள் அப்படி தான். வெளியில் போகிறது வர்றது, இன்றைக்கி மாசு ஒரு சுற்றுச்சூழலும் வந்து அதனுடைய தன்மை இழந்து இதாகிடுச்சு, விஷமாயிருச்சு. இதெல்லாமுக்கு காரணம் இன்றைக்கி நாகரிக உலகம். அதையும் மீறி நம்ம ஒரு தாக்கு பிடிச்சி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை தவிர்த்து இயற்கை காய்கறிகளும் இயற்கையான பாரம்பரிய அரிசிகளையும் நம்ம உண்பதால் அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தும். அடுத்த விஷயம், இந்த விஷயங்களை நம்ம இளைஞர்கள் எல்லாம் எந்த துறையில் இருந்தாலும், அதாவது கம்ப்யூட்டர் செக்ஷன்லேயோ அல்லது இப்போ நம்ம பல விதமான டெக்னிக்கல் இதில் இருக்கிறவங்களோ யாருமே எல்லாம் இது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அவங்க பண்ணணுங்கிறது என்னுடைய ரொம்ப முக்கியமான வேண்டுகோள். இயற்கை விவசாயம் செய்கிற விவசாயத்தை போய் கண்டறிஞ்சு அதை வந்து பல விவசாயிகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். அதையும் வந்து கடைப்பிடிக்கணும். எல்லா உணவு முறைகளையும் பழக்க வழக்கத்தையும் கடைப்பிடிக்கணும். இது வந்து சாத்தியம் வந்து ஒரே சாத்தியம் இன்றைய இளைஞர்கள் தான். அதை வந்து இவங்க கண்டிப்பாக இதை வந்து பின்பற்றி இந்த இயற்கை விவசாயத்தையும் பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து நாட்டு காய்கறி விதைகள் இந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம நாடு பூரா அதை கொண்டு வந்து பரப்ப வேண்டியது இன்றைய இளைஞர்களின் கடமை. அது முக்கியமான ஒன்று. இதை ஒரு சேவையாக நம்ம கண்டிப்பாக செய்யணும். நாங்களும் இயற்கை விவசாயம், பொதுவாக இயற்கை விவசாயம் செய்யணும். நாம் கமர்ஷியலாக பொருளாதார ரீதியாக பார்க்காம நாம் மக்கள் நன்றாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கிறங்கிறது எங்களுடைய ஆசை. நீங்கள் எல்லா இயற்கை விவசாயி கேட்டு பார்த்தீங்கன்னாலும் முழு மனதோடு அவங்க சொல்கிற கருத்து இதாக தான் இருக்கும். மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற மனசில் ஒரு எண்ணம் வந்தது. நாங்கள் இந்த மாதிரி மாறி இருக்கிறோம். இதே மாதிரி வர்ற தலைமுறை மாறணும். இதுக்கு இன்றைய இளைஞர்கள் அதுக்கு வந்து ரொம்ப பாடுபடணும். பல விதைகளை மீட்டெடுத்து அந்த மாதிரி செய்யணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ஐயா, இது வரைக்கும் இயற்கை விவசாயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மலட்டு மண்ணை எப்படி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ஏற்றபடி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நல்லா தெளிவாக சொன்னீங்க. அப்புறம் நாட்டு ரக விதை பயன்படுத்தி எப்படி நாம் பாரம்பரிய முறையில் விவசாயம் பண்ணுறதுங்கிறதையும் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. உணவு எப்படி நாம் மருந்தாக பயன்படுத்தி உணவே மருந்து அப்படிங்கிற காலத்துக்கே நாம் போய் நம்முடைய பாரம்பரிய முறையில் நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு இதாக சொன்னீங்க. நானும் ஒரு விவசாயியை உங்களை கேள்வி கேட்டதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லா நேயர்களுடைய சார்பாக உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இயற்கை விவசாயத்தை பற்றியும் அதில் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார் நசீனூர் மலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திரு பெரிய வேலப்பன் அவர்கள். அவரோடு கேள்வி கணைகளை தொடுத்து பயணித்தவர் முகாசி அனுமன்பள்ளி கிராமம் சின்னத்தொட்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேல் அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை
உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். மீண்டும் மற்றொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.